இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணும்போது, பந்துவராளி ராகம், ராஜா சாரின் பார்வை ராஜா பார்வையில மட்டும் படல. அதே மாதிரி பல கம்போசர்ஸ்க்கும் அவங்க பார்வை பந்துவராளி ராகத்தில பட்டிருக்கு. அப்படி நம்ம அனிருத் அவர்களுடைய கம்போசிஷன்ல மான் கராத்தே படத்தில ஹோலி சேஜ் அப்படிங்கிற ஒரு தீம் மியூசிக் அந்த சாமியார் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சித்தர் மாரி இந்த முன்னாடியே அந்த நியூஸ் பேப்பர வந்து குடுப்பாரு. இந்த டேட்ல இந்த தம்பி வந்து வின் பண்ணுவாரு அப்படிங்கிறது. அந்த சாமியார சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த ஹோலி சேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு கம்போசிஷன் வந்து வரும். இது பந்துவராளி ராகத்தில ஃப்ளூட் அண்ட் வீணை இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ரிடாமினன்ட்டா மெலடியா வச்சு ஒரு கம்போசிஷன் பண்ணியிருப்பார் அனிருத் அவர்கள். குறிப்பா பேக்ரவுண்ட்ல வந்து ரிதம் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த உடுக்கை, எடக்கை அப்படிங்கிற மாரி ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து அதில போட்டு தும் 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 அப்படின்னு உள்ள பூந்து கூட மிருதங்கம் சேர்த்து ஒரு ஒரு கிளாசிக்கல் கம்போசிஷன். பட் அதே நேரத்தில ஃப்ளூட்டோட பிளேயிங் ரொம்ப வெரைட்டியா இருக்கும் இதில. அந்த அந்த என்ன சொல்றது? துத்தகாரம் அப்படிங்கிற ஸ்டைல்லலாம் அதை வாசிச்சு தூள் கலப்பியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கம்போசிஷன் திரும்பவும் பந்துவராளி ராகத்தில் நமக்கு ஒரு எனர்ஜி. அதை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு நமக்கு பரிச்சயமான ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் நம்ம ஒரு கனெக்ட்குள்ளே வரும். அதுக்கான காரணம் இந்த ராகம் தான். ஸோ பந்துவராளி ராகத்தில் அனிருத் அவர்களுடைய கம்போசிஷனில் கேட்டு ரசிப்போம். ஹோலி சேஜ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃப்ரம் மான் கராத்தே.